இதெல்லாம் சோளக்காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த காய்கறி, காய், பழம் எல்லாமே. இது பாருங்கள், இது எல்லாமே மலை வாழைப்பழம். இது வந்து அவகேடோ, பட்டர் ஃப்ரூட். இது காய், இது பழம். இது நல்லா இப்போ சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து சௌ இதுவும் அங்கே விளைஞ்சது தான். அப்புறம் ஆரஞ்சு. இது பார்த்திங்களா, கல்பாசி. இது எல்லாமே அங்கே எடுத்து வச்சது தான். இதுவும் அங்கே விளைஞ்சது தான். பிரியாணி இலை, மிளகு பார்த்திங்களா. இது வந்து காஃபி பவுடர், அங்கேயே வறுத்து அரைச்சி கொடுத்து விட்டாங்க. அப்புறம் இதில் வந்து இதில் ஃபுல்லாக என்ன இருக்குன்னா பலா பிஞ்சு. ஒரு 4-5 காய் இருக்குது பலா பிஞ்சு. இது வந்து பிரியாணி, அப்புறம் சிக்கன் கிரேவி மாதிரி வைக்கலாம். பலா பிஞ்சு கிரேவி இந்த மாதிரி வைக்கலாம். இதெல்லாம் எங்களுக்கு சோளக்காட்டில் அன்பாக கொடுத்த பரிசுகள் எல்லாம், பொருட்கள். இதெல்லாம் அப்புறம் அப்படியே சாப்பிட்லாம். எப்படி இருக்குது? நேற்று அங்கே சாப்பிட்டோம். இது எல்லாமே இப்போ சாப்பிட்லாம். இந்த 5 காய் இது எல்லாமே காய். நேற்று அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறித்து கொடுத்தாங்க. இந்த அவகேடோலாம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். பழுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் அதை சாப்பிடணும். பழுத்துருச்சுன்னா இந்த மாதிரி கலர் வந்துடும். காஃபி பொடி இங்கே தான் வச்சுருக்கேன். எங்கள் வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசம், காஃபி வாசம் பயங்கரமாக இருக்குது. காஃபி பொடி வாசம். இது வந்து எதுவுமே கலக்காத, அப்படியே வெறுமனே காஃபி பீன் அரைச்சி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கலப்படமும் இதில் இல்லை. இதில் கடுங்காஃபி போட்டோன்னா நல்லாயிருக்கும். பட் இது நம்ம பால் காஃபியில் சேர்த்தோன்னா கருப்பாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் கடுங்காஃபிக்கு தான் அங்கே ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பால் காஃபிக்குன்னா நம்ம இந்த சிக்கரி இந்த மாதிரி சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் செம்ம வாசம். மிளகு, ஒரு கலப்படமும் இல்லாத மிளகு. எப்படி இருக்குங்க? இது காயாக பறித்து காய வச்சது.